குழந்தைகளா, நான் ஒரு கதை சொல்லவா? உத்தரப்பிரதேஷில் அலகாபாத்னு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் ஜெயந்த் வர்மா. அவன் பொண்டாட்டி பேர் ராதாபாய். ராதாபாய் அப்பா பேர் ராம்பாபு. ஜெயந்த் வர்மா அப்பா பேர் கோபால் வர்மா. அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் ஒரு 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததா. ராதாபாய் சொன்னால் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும்னா. ஜெயன் சொன்னால் இல்லை எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும்னா. சரின்ட்டு சண்டை பட வேணாம் 2 பேரும் சொல்லி அந்த குழந்தைக்கு 2 பேரோட அப்பா பேரும் சேர்த்து அந்த குழந்தை தாத்தா பேரை வச்சு ராம் பாபு கோபால் வர்மான்னு பேர் வச்சா. அந்த பையன் மெதுவாக வளர்ந்துட்டே வந்தானா. அப்போ என்னாச்சு, இந்த ஜெயந்த் வர்மா விவசாயியாக இருந்தானா. மழையே பெய்யாமல் ஒரே கஷ்டமாக போய், சரி நம்ம ஒரு காப்பி கடை வைக்கலாம், ஒரு சாயா கடை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ கடை வச்சான். டீ கடையிலையும் அவனுக்கு சரியாகவே வியாபாரம் இல்லை, யாரும் வரவே இல்லை. அவரே சோகமாக இருந்தான். அவன் மழையெல்லாம் பெய்யாமல் விவசாயம் பண்ணாதனால அவனோட நிலமெல்லாம் கெட்டு போயிடுது. அவனுக்கு போட்டு கூட ட்ரெஸ் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். சாப்பிட கூட சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ என்னாச்சு, அந்த பக்கமாக அந்த அகஸ்தியர் வந்தார். அவருக்கு டீ குடிக்கணும் போல இருந்தது. சரின்னு அலகாபாத் பக்கம் வந்துட்டு இருந்தாரா. இவன் கடைக்கு வந்தார் அகஸ்தியர். டேய் எனக்கு ஒரு டீ குடுறா அப்படின்னார். என்னடா அந்த ஆள் டீ கேட்குறாரு, குள்ளமாக இருக்காரு, காசு இருக்குமான்னு தெரியலையேன்னு தெரிஞ்சுட்டு சந்தேகப்பட்டுட்டு சரின்ட்டு ஒரு டீ போட்டு கொடுத்தான். அது அகஸ்தியர் டீ குடித்தார். டீ குடிச்சிட்டு கிளம்பினாரா. சரி ரொம்ப நன்றிப்பா, நான் போயிட்டு வரேன்னாரு. ஹலோ இருங்கோ, காசு கொடுங்கோ அப்படின்னா. காசா அப்படின்னா என்னன்னாரு. ஏன்னா அகஸ்தியருக்கு காசுனா என்னன்னு தெரியாது. இப்போ இந்தியாவில் இருக்கிற ரூபாலாம் அவர்கிட்ட கிடையாது. அப்போ டீ குடிச்சதில்ல, காசு கொடுங்கோ அப்படின்னா. என்கிட்ட காசு இல்லையே, நான் வேணா உனக்கு ஒன்று பண்ணுறேன்னாரு. என்னன்னு கேட்டான். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் உனக்கு, அந்த மந்திரம் சொல்லி நீ சொன்னால் உனக்கு அந்த மந்திரம் 1000 வாட்டி சொன்னால் உனக்கு 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னார். அவனுக்கு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு 200 ரூபா தேவைப்பட்டது. சரி என்ன மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னா. இது சொன்னார், ஓம் நம சிவாயா அப்படின்னார். நீங்கள் 1000 வாட்டி சொன்னால் உனக்கு 200 ரூபா கிடைக்கும்னார். அவன் சொன்னால் சரி உள்ளே உட்கார், நான் சொல்லி பார்த்து பணம் வரதா பார்க்குறேன் அப்படின்ட்டு அகஸ்தியர் அவன் உட்கார வச்சிட்டான் அந்த வீட்டுக்குள்ளேயே. சொல்லி போய் உட்காந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயன்னு 1000 வாட்டி சொன்னான். சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா அவன் முன்னாடி 2 100 ரூபா நோட்டு இருக்கு. ஒரே சந்தோஷம் அவனுக்கு. சரி முடிவே ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எனக்கு மதம் சொல்லி கொடுத்தேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முனிவர் நமஸ்காரம் பண்ணி அகஸ்தியர் அனுப்பிச்சி விட்டான். அகஸ்தியர் இன்னொரு டீ குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டார். இவன் சொன்னால் அவன் பொண்டாட்டி கிட்ட ராதாபாய் கிட்ட, அடே இந்த மாதிரி 1000 வாட்டி சொன்னால் 200 ரூபா கிடைக்கிறது, நீ கடையை பார்த்துக்கோ, நான் போய் காட்டில் உட்காந்து அலகாபாத் திரிவேணி சங்கம்னு ஆறு ஓடுது, அங்கே போய் உட்காந்து நான் ஒரு வருஷம் முழுக்க ஓம் நம சிவாய சொல்ல போகிறேன். சொன்னால் கிட்டத்தட்ட 36 லட்சம் பணம் கிடைக்கும். அப்படி வந்துடுத்துனாக்க நம்ம நிலத்தெல்லாம் வாங்கிட்டு நான் மறுபடியும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் நேராக அலகாபாத் போய் அந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது ஒரு காட்டுக்குள்ளே, அங்கே போய் உட்காந்து அவன் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வருஷம் தொடர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே இருந்தான். சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருந்தது அவன் முன்னாடி. யோசிச்சு வைங்க, பாய்க்காக சொல்கிறேன்.